வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சிஷ்யர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமா, பயந்து கொண்டிருக்கிறாங்க சீடர்கள். நேத்து பார்த்தோம், பயந்து கொண்டிருக்கிற சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஆமென். அப்ப இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையோடு கூட வந்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த நாள் ஆராதனைக்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு இல்ல, அதனால என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த அந்த சீடர்களை பலப்படுத்துவதற்கு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் இருக்கிற ஜீவனை சமாதானமாக அவர் கொடுக்க வந்து இருக்கிற கதவுகளை எல்லாம் அவங்க மூடிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த கதவுகளை எல்லாம் திறந்து அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களை நீங்க பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னது? இயேசு உங்களை வந்து சந்திக்க முடியாதபடிக்கு உங்களை நீங்க அடைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னது? அந்த காரியத்தையும் என் தேவன் உடைத்து உங்களை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு, உங்கள் குடும்பத்தில் வருவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவர் வருவதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். நானே வழின்னு சொன்னவர் அவரை ஏதாவது அடைச்சி வைக்க முடியுமா? மாம்ச ரீதியாக அவர் இருக்கும்போது அவரை அடைச்சி வைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் இப்போ மறுரூப சரீரத்தோடு இருக்கும்போது அவரை அடைத்து வைக்க யாராலும் முடியாது. மரணமே அவரை தடுக்க முடியலன்னு சொல்லும் போது மர கதவு என்னங்க செய்ய போது? அவரை கரையில் தட்டுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து உங்களை என்னைய மீட்டு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பிக்கும்படிக்காக இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிறார். பாதாளத்தினால கட்டப்பட முடியாத கர்த்தராகிய இயேசுவை வேற என்ன கட்டும்? உங்க பிரச்சனை கட்டுமா? உடைய போராட்டம் கட்டுமா? உடைய வேதனைகளை கட்டுமா? இல்லை, ஒன்றும் அவரை கட்ட முடியாது. அவைகளை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க அவர் வருகிறார். என்ன சமாதானம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இயேசு கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு இயேசு வேணாம். ஏன்னா உலக சமாதானத்தை எனக்கு நிறைய காரியம் கொடுக்குது. ஒரு பாட்டில் திறந்துட்டா எனக்கு சமாதானம் வந்துடும்ல, அப்படிதானுங்களே? ஒரு டிவியை திறந்துட்டா எனக்கு சமாதானம் வந்துடும். அதையே எனக்கு இயேசு கொடுக்குறது எதுக்குங்க? எனக்கு இயேசு தேவையில்லை. அப்போ அந்த டிவியும் அந்த பாட்டிலும் கொடுக்காத ஒரு சமாதானத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு தான் இயேசு வேணும். நல்ல கரையில தட்டுங்க. கரையில தட்டுவது உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. அப்போ அதையே சந்தோஷத்தை கொடுக்குறது எனக்கு இயேசு வேணாம். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த உலகம் கொடுக்காததும் உலகம் உங்களை விட்டு எடுக்காததுமான சமாதானம் அது என்னுடைய சமாதானம். ஆமென். அப்ப இயேசு அவருக்குள்ள இருந்த ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானம் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படிக்கு செய்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளும்படிக்காக உதவி செய்கிறது. அல்லேலூயா. நீங்க நம்பி இருக்கிற எந்த ஒரு மனுஷனோ, உங்களுடைய வேலையோ, நீங்க சம்பாதிக்கிற பணமோ, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிட்ட வந்தா மட்டும்தான் கிடைக்கும். அது அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்.